ஹே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி புளி குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடாயில் ஆயில், மஸ்டர்ட், ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு சீசனிங் முடிச்சுடுங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அனியன் அது ஃபுல்லாக சாப் பண்ணி போட்டுட்டு அதோட கொஞ்சம் சால்ட் ப்ளஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை சாட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வெஜிடபிள் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் எவ்ரி டைம் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா வந்து 1/4 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி தான் சாட் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஃபிஸ்ட் அளவு வந்து புளி எடுத்து அதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். 100 ml ஆஃப் வாட்டரில் ஊற வச்சிட்ட பிறகு அந்த ஊற வச்ச வாட்டர், தட் இஸ் அந்த டேமரின் வாட்டரில் 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், இந்த 2 பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. புளி கரைச்சி எடுத்துருப்பீங்களா அந்த தண்ணியில். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் நல்லா காட்டமாக வேணும் அப்படின்னா இந்த சில்லி பவுடர் அண்ட் தனியா ரேஷியோ வந்து 2:1, அதாவது 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் தனியா. ஸோ இதுதான் அந்த கரைச்சி வச்ச டேமரின் வாட்டரில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய டொமேட்டோ வந்து சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், ஸோ தட் வந்து இதை சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரம் ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரம் ஸ்டிக் ஆட் பண்ணுறதோட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பிரிஞ்சால் இல்லை உருளைக்கிழங்கு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அகெயின் வந்து இதோட லிட்டில் சால்ட், வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இது வேகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்திருக்கும். அது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது. இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை ஏதாவது போடணுன்னா போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான குழம்பு தான் இது. இப்போ 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு நல்லா தெரிஞ்சு வந்துருச்சா அப்படின்னு. குழம்பு வந்து முடிஞ்சிருச்சு. இதோட டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you in the next video, it is Anu saying tata, bye-bye, take care, stay safe and most importantly, be happy.